டேய் என்னடா பண்றீங்க? குப்பையெல்லாம் கரெக்டா டஸ்ட்பின்ல போடாம கீழ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா அதெல்லாம் குப்பை எடுக்கிறவங்க கரெக்டா எடுத்து போட்டுக்குவாங்கம்மா. இல்ல இப்ப அடி வாங்க போறீங்க. டேய் தம்பிங்களா கொஞ்சம் அங்கிட்டு போய் விளையாடுங்கடா, நான் க்ளீன் பண்றேன். போ, எங்கனாலலாம் அங்கிட்டுலாம் போய் விளையாட முடியாது. நாங்க இங்க தான் விளையாடுவோம். நீ வேணா அங்கிட்டு போய் க்ளீன் பண்ணு போ. அச்சச்சோ இப்படி கூட்டிட்டோமே. சரி விடு, க்ளீன் பண்றவங்க எடுத்து போட்டுக்குவாங்க. டேய் என்னடா நானும் காலைல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், குப்பையை அங்கனங்கன போடுறீங்க. ஏன் நீங்க போடுற குப்பையை டஸ்ட்பின்ல போட முடியாதோ? போய் நீங்க போட்ட குப்பையை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு வாங்கடா, போங்கடா. சாரிம்மா, ஏதோ போய் க்ளீன் பண்ணிடுறோம்மா. சாரிங்கண்ணா, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ச்சே, குப்பையை எடுத்து க்ளீன் பண்றவங்களாம் பாவம்ல. இந்த மாதிரி நம்ம போடுற குப்பையெல்லாம் அவங்களும் டெய்லிக்கும் எடுத்து க்ளீன் பண்றாங்க. என் சமத்து பிள்ளைங்க இந்த மாதிரிதான் அடுத்தவங்க கஷ்டத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும். இனி முடிஞ்ச அளவுக்கு நம்ம போடுற குப்பையை நம்ம கரெக்டாக டஸ்ட்பின்ல போடுவோம். அங்கனங்கன குப்பை போடுறத தவிர்ப்போம். நாங்கள் செஞ்ச விஷயம் கரெக்டுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.